Hi friends, welcome to Annam's Recipes. அடிக்கிற வெயிலுக்கு வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு பால் வச்சு ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. வாழைப்பழத்தை மாத்திரம் போடுறச்சே நறுக்கிக்கங்க, அது வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும். ஒரு பவுலில் கஸ்டர்ட் பவுட்ரு போட்டு இந்த பால் அரை கப்பு பாலையும் ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். நான் எடுத்திருக்க பழங்களுக்கு 2 கப்பு பால், அதாவது அரை லிட்ரு பால் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ பழங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு தக்கன பாலும் கஸ்டர்ட் பவுடரும் எடுத்துக்கோங்க. ஒன் பை 3 கப் சீனி போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கஸ்டர்ட் பவுடரை அடியில் வந்து கட்டியாக இருக்கும். இதை வந்து அப்படியே ஊற்றிடலாம். கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். விட்டுட்டோன்னா அந்த கஸ்டர்ட் பவுடர் அடியில் போய் தங்கிட்டு அப்படியே கட்டியாயிடும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக வந்துருச்சு. இந்த கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி திக்காக வரணும். இந்த மாதிரி கரண்டியில் ஒரு கோடு போட்டால் ஒட்டாமல் வரணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். செஞ்சு வச்ச கஸ்டர்டை இதில் ஊற்றி அப்படியே ஆற வச்சிடலாம். இப்போ ஆற வச்சோம் இல்லையா, பாருங்கள் ஆடை வந்துருச்சு. இதை ஒரு விஸ்கால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம். அந்த ஆடையெல்லாம் எடுத்து வெளியில் போட வேண்டாம். நல்லா இந்த மாதிரி விஸ்கால் பண்ணோன்னாலே அது நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ கிரேப்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து ஆப்பிள் வந்து கருத்து போயிடும்னு சொல்லிட்டு உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த தண்ணியை அப்படியே எடுத்துடலாம். இல்லாட்டா அது வந்து அப்படியே கலர் சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி ஒயிட்டாகவே இருக்காது. அதனால் வந்து உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஆப்பிள் கொஞ்சம் போட்டுக்கலாம். வாழைப்பழம், கருத்து பயிற்சி வாழைப்பழம், அப்புறம் மாதுளம்பழம், அப்புறம் மாம்பழம், அப்புறம் க்ரீன் கிரேப்ஸு, அப்புறம் கடைசியாக கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அப்படியே போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் எந்த கப்பில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த கப்பில் எடுத்து வச்சு அதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு சர்வ் பண்ணாலும் நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும். வெயிலுக்கு கூலாக இந்த கஸ்டர்டை செஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா எல்லா ஃப்ரூட்ஸும் அதில் இருக்குது இல்லையா, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தா புரட்டாசி மாதமே அவ்வளோ வெயில் அடிக்குது. பழங்களும் இப்போ எல்லாம் நிறையா கிடைக்குது. எல்லோரும் இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். மேலாக மாதுளை முத்துக்களை மேலே தூவிட்டு
அப்புறம் பாதாம் பிஸ்தா அதெல்லாம் கூட கொஞ்சம் துருவி அது மேலே போட்டோன்னா பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஃப்ரூட்ஸே சாப்பிடாத பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.